viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சக்கரவள்ளி கிழங்கு வறுவல். இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 500 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நாம் எதில் பாயில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாயில் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டுருக்கேன். இப்போ நாம் இதை பாயில் பண்ண வச்சிடலாம். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பூண்டு ஒரு 5 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். ரெண்டையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 80% குக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கூல் ஆகிடுச்சு. இந்த டைமில் அதோட தோலை சீவிட்டு அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாம் இந்த வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதன் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி 2ஐயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஆயில்லையே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம் அந்த ஆனியன் கூட அந்த ஆயில்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஆயில்லையே இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அதை குக் பண்ண விட்டுடலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அந்த ஆனியன் கூட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் கட் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த கிழங்கோட எல்லா பக்கத்துலேயும் மசாலா செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு அதே மாதிரியே சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு அந்த கிழங்குல அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எம்மியான சூப்பரான டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு நார்மலாக எல்லோரும் பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வறுவல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்கு உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம், அவைலபிளாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிழங்கோட ஸ்வீட்னஸ், அப்புறம் நாம் சேர்க்குற மசாலாவோட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து அது ஒரு மிக்ஸ்டு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் நீங்கள் ஸ்டார்டர்ஸாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது.
கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.